ஒரு பொய்யாவது சொல் கண்ணை உன் காதல என்ன பாட்டு கச்சேரி நடத்த வந்திருக்கோமா இப்ப நம்ம? இந்த பாட்டு யார் பண்ணா? பாட்டு படத்துல பாடுறது யாரு பண்ணா? படத்துல வந்துட்டு நம்ம பிரசாந்த் சார். பாயிண்ட் பின்னணியில கொடுத்தியா? வந்துட்டு பின்னணியில தேவையில்ல. படத்துக்கு பிரசாந்தா? ஆமா அப்ப எவ்வளவு பெரிய ஹீரோ, டாப் ஸ்டார். ஆமா அப்ப எப்பேற்பட்ட படத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய பாட ஹிட் படம் கொடுத்துருக்காரு. எஸ், அவர் பண்ண லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே தெரியும், நல்லா இருக்கும்ல. எஸ். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய அப்பப்போ சின்ன சின்ன ரோல்ல வந்திருப்பாரு. ஃபுல் ஹீரோவா சப்ஜெக்ட்ல ஒரு படம் பண்றான்னு சொன்னா சொல்லியிருக்கானா இல்லையா? ஓ, முன்னாடி கூட ஏதோ ஒரு சாங் கூட வந்துச்சுல்ல? சாங் வந்துச்சா? ஆமா. அந்த படத்தோட வந்து டீசர் இப்போ விட்டுருக்காங்க. அந்த ஓ, டீசருக்கு இப்ப அத நம்ம பார்க்க சொல்லுங்க. போறதுக்கு தான் உனக்கு ரைட், இன்டைரக்டா உனக்கு அந்த பாட்டை பாடணும். இப்ப புரியுதா? ஓ, சரி சரி, லீடு கொடுத்தீங்க. லீடு 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 நீ புரிஞ்சுப்பியான்னு பார்த்தா நீ புரிஞ்சுக்க முடியல. சரி நீ சரி வந்து 90s கிட்ஸ்னு சொல்றதுக்கு வேக்கப்படணும், வேதனை பண்ணணும், சரி, நான் துக்கா ஏதோ ஒரு பண்ணணும். கிட்டா இருந்துட்டு போறேன். correct. இப்ப நீங்க எந்த படத்தை பத்தி அந்தகன். பேசுறீங்க? அந்தகன். ரைட், அப்படிங்கிற ரைட். படத்தோட டீசர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இன்னொரு இது இருக்கு. என்னடா இந்த படத்தை யாரோட பண்றான்னு யோசிச்சா, அந்த துன் அப்படின்னு ஒரு பாலிவுட்ல அந்த தும்மா அந்த துன்னா தும்மான் அதெல்லாம் கன்ஃபியூஸ் வந்து இன்னும் உனக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணுவேனி. சரி. அந்த படத்தோட ரீமேக் தான் ஓகே. உரிமையை வாங்கி பண்ணிருக்காங்கிற விஷயம் எனக்கு ரீசெண்டா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு அதாவது 2018 அந்த படம் வந்து ஹிந்தியில வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஹிந்தியில ஸோ தபு பண்ணிருப்பாங்க. ரீமேக் ரீமேக் ஓகே, ரைட். இவ்வளவு நாள் கழிச்சு அதனுடைய உரிமையை வாங்கி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு டைரக்டர் யாருப்பா? அப்படியேப்பா நீ பண்றியா நீ பண்றியா நீ பண்றியான்னு கேட்கும்போது யாருமே பண்ணலன்னு சொல்லிப்பாங்களா என்னமோ தெரியல. மேபி இல்ல சார், இது ரொம்ப பெரிய ஹிட், நான் எடுக்க பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஸோ ஹீரோ பண்ணாரு, அப்பா நீங்களே எடுத்துருங்களேன் அப்படின்ட்டாரு. தியாகராஜன் சாரே எடுத்துட்டாரு. நீங்க அதுக்குதான் சொல்றேன் இல்லையா, நீங்க எல்லாம் எடுக்கலன்னா நான் எடுக்க மாட்டேனா, என்கிட்ட இருக்கல நான் எடுக்கிறேன்டான்ற படத்தை அவரே டைரக்டர் தானே. ஆமா, டைரக்ட் பண்ண ரெடி, டைரக்டர் ரெடி, ஹீரோ ரெடி, ஹீரோயின் ரெடி, எல்லாம் ரெடி. பணத்தை யாரா போறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் வந்துருக்கும்ல இருக்கு. உடனே மருமகளா பொண்ணான்னு தெரியல, பொண்ணு தான் நினைக்கிறேன். அப்போ நானே ப்ரொடியூஷன் பண்றப்பா அப்படி சொல்லியிருப்பாங்களே. ஃபேமிலியும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்து மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதனாலதான் அதான் சொல்ல வந்தேன். லவ் ஸ்டோரி என்னன்னு சொன்ன அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசணும். பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டோரியும் சொல்லிடணும். அந்தகன் படம் அந்த சாங் வந்தப்ப எல்லாரும் நல்ல லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு சரி எல்லாம் ஓகே, மியூசிக் டைரக்டர் யார்ட்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்தோஷ் நாராயணன் தொக்கா வந்து மாட்டிக்கிட்டாரு. சார் நான் பண்றேன் பக்கத்துலயே இவர் இருந்து பார்த்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன்ங்கறத அப்படி இம்பாலிகா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இந்த டீசரை பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டாரு. தயவு செஞ்சு பாத்துடலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ல, அந்த தூன் சொன்னேன் இல்லையா, அந்த படத்தோட ட்ரெய்லரும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை முடிச்சுட்டு அதை பார்க்க போறோம். ரெண்டுத்துல எது பெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்ல போறோம். ஓகே, அதனோட ட்ரெய்லர் இருக்கா இப்ப அவைலபிளா? ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம செவ்வாய் கடத்துல இருந்தா வந்தான் இல்ல, யூடியூப் தான் இப்ப நிமிந்தானால ஆரம்பிச்சாங்களா. வாங்க காய்ச்சி இப்படியே நான் அடிச்சு மூஞ்சி எல்லாம் கிளிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். நம்ம அந்த டீச்சரை பார்த்து வந்துருவோம். கட்டான அவரு தான் போட்டிருப்பாரு. நோ ப்ராப்ளம், பார்த்து வந்துருமா? எப்ப போடுங்கப்பா? போன வீடியோலயே சொன்ன நம்ம தான் போடுவோம். பிளைண்டா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நல்லா வரீங்களா? பிரியான் I'm a pianist. Excellent. Surprise. உன்னோட லண்டன் டிக்கெட் கிரேஸ் விட்றாத. ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. நீ கொலை. லக்கி மேன் சார் நீங்க. அவ யோகி பாபா இருக்காரு. பேசிட்டே இருக்கறதுல கைய பிடிச்சிட்டு பாருங்க. இது எனக்கு கத்து கொடுப்பீங்களா? Of course. 1 2 3. என்ன போய் சொன்னாங்க? டீசர் தான். நானா மினிக்கே அராத்தே இன்னைக்கு ஆகஸ்ட் ரிலீஸ். ஓ, நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். பரவாயில்லை. இத்தனை ஆர்டிஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. யாரா இருக்காங்க? சிம்ரன் மேடம் இருக்காங்க, அப்புறம் கேஸ் ரவிக்குமார் இருக்காங்க, சமுத்திரகனி சார் இருக்காங்க, கார்த்திக் சார் இருக்காரு, அப்புறமேட்டுக்கு வந்து யோகி பாபு இருக்காங்க, யோகி பாபு, ஊர்வசி மேடம் இருக்காங்க. எத்தனை ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. வாவ். சோ பிளைண்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்க. கண்டிப்பா. பட் அவர் படம் முழுக்கவே பிளைண்டா வராரா இல்ல பிளைண்டா நடிக்கிறாரா தெரியல. அவர் ஒரிஜினல்லாம் பிளைண்டா நடிக்கிறார், அந்த படத்துக்கே நடிக்கிறார் தான்.
படத்துல நடிக்கிறாருன்னு சொன்னேன். இல்ல ஐயோ இவர்கிட்ட தெரியாம அது மாட்டிக்கிட்டேன் நான். சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இது நம்ம தமிழ்ல பாத்துட்டோம் இல்லையா, இது 2018 அந்த தூண் வந்துச்சுல, இது லவ் ஸ்டோரின்னு தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா லவ் ஸ்டோரி ஏன் கிரைமா தான் நீ படத்துக்கு போக மாட்டியா? இல்ல கிரைம் தான் அதுதான் முதல்ல பாப்பேன். பாப்பில்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஓகே பாப்போமா? piano player we are blind. अंधा होने की प्रॉब्लम्स तो सबको पता है, फायदा मैं बताता हूँ. Hi, good evening. How are you? I'm good. Oh shit. இதுல கபாலில நடிச்சிருக்காங்க. Your piece was fantastic. I loved it. आज जरूर पूरा करूंगा. कुछ चीजें अधूरी होने की वजह से ही तो पूरी होती है. See you. And I'll see you. यार நீ சிங்கன் பண்ணாங்கல்ல, அந்த ரோலா कहते हैं क्रैब मीट इज एन एफ्रोडिसियक. स्पेलिंग मत पूछना, मतलब चाहिए तो बता सकती हूँ. Wow, every artist has a secret. what a lovely surprise my husband gave me. என்னது இது? மர்டர். மர்டர் பண்ணி விட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்களா? तूने मर्डर देखा? मैं कैसे देख सकता हूँ? என்னது கமலஹாசன் சம்மந்தம் நினைச்சு. सरप्राइज. क्या हुआ? ऑटो ने रास्ता रोका है. पीछे ऐश्वर्या राय का फोटो लगा है क्या? ஸ்ரீராம் ராவ் அவர் அங்க துன்னு தான், அந்த துண், அந்த துண் இது ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி கிரைம் இல்ல? தான், அதே தான் இது. அதேதான். அதுலயும் பிளைண்ட், பட் ஆனா வந்து இது படத்துலயே டீசர்ங்கனால நமக்கு ரொம்ப சின்னதா சின்னதா அடுத்த காமிச்சிருப்பாங்க. ட்ரைலர் வந்திருக்கும், நான் வரும் வரும்போது பார்க்கலாம். My God, சோ என்ன செமையா கான்செப்ட்னா அவர் வந்து இதுல கூட நம்ம சிம்ரன் மேம் கூட யாரையோ ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த கண்ணில் கூட. ரைட் சேம் கான்செப்ட் தான். Okay, ஸோ அது வந்து இல்லீகல் அஃபேர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க ஒரு மர்டர் பண்றாங்க. இவர் கண்டு தெரியாம போகும்போது ஒரு பியானோ வாசிக்கும்போது இவர் கண்டு தெரியாதானே அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து அதை கண்டுபிடிச்சி கிளைமேக்ஸ்ல வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் படம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கேள்வி. ஏன்னா இந்த படம் 2018 வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை பார்த்த ஒரு பையன் எனக்கு கதை சொன்னான். ஓ இது மாதிரி தான் ஆனா நீங்க பார்க்க போறீங்களா, அப்ப நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. ஸோ அதனால ஓவராலாக மட்டும் கேட்டுவிட்டேன். ஃபுல்லாக படம் பார்த்தா அது உண்மையிலே பொய் பண்ணிச்சா உண்மையை சொல்லிச்சான்னு தெரியல. அதனால அந்த படம் பார்த்ததும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே கைஸ், அந்த ஹன் இல்லையா, இப்போ நம்மளுடைய டாப் ஸ்டார் அப்படிதானே, டாப் ஸ்டார் தானே, டாப் ஸ்டார் பிரசாந்த் கூட மிகப்பெரிய ஒரு ஹிட் இந்த படம். நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளார இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போதே கண்டிப்பா, ஏன்னா எல்லாருமே திறமையான ஆர்டிஸ்ட் அது உள்ளார இருக்கவங்க எல்லாம். அத்தனை பேருக்கு தீனி கொடுக்கறது பெரிய விஷயம். எஸ், அத்தனை பேரோட கேரக்டரும் எப்படி இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி நல்ல ஒரு பேசும் பொருளா தான் இருக்கும், பேசும்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி சொல்றது, மியூசிக்கும் நல்லா பண்ணிருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயண். பிஜிஎம் தான் நம்ம கேட்டோம், சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பட் பியானோக்காக பண்ணிருக்காரு, பியானிஸ்டுக்காக பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா நம்ம கூட நல்லா பண்ணிருப்பாரு. அதுதான் முக்கியம் இல்லையா, அந்த பியானோ வாசிக்கிறதுல தான் பயங்கர தரமா காட்டிக்கணும். ஸோ பின்னி படம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ட்ரெய்லர் கண்டிப்பா வரும். படம் வந்து ஜூலைல வரப்போகுது. ஆகஸ்ட் சாரி திருத்தம் ஆகஸ்ட் வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஜூலை லாஸ்ட்ல கூட ட்ரெய்லர் வரலாம். எப்படி அப்படி பிடிச்சனா இவர் தப்பா சொல்லிவிட்டு அதை மேனேஜ் பண்ணுவாரா? நாங்க அவங்களே ஆகஸ்ட்னு போட்டாங்க. அது படம் தான் வெளில வருது, பட் ட்ரெய்லர் ஆக சொன்னாங்களா சொல்லல. அப்ப ஜூலை வரும் கம்முன்னு, பட் அங்க வரும். ஓகே गाइस, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல திரும்ப சந்திக்கிறோம். பாய். வணக்கம்.